Hello friends, welcome to Annie's Vlogs. Good morning. இன்னைக்கு காலையில் எந்திரிக்கலாமா வேண்டாமான்னு யோசனையிலே இருந்தேன். நல்ல வேலை நான் அலாரம் வச்சுருந்தேன். யூஸ்வலாக வைக்க மாட்டேன், ஏதோ தோணுச்சு நேற்று, அதனால் வச்சுட்டேன். அதனால் அலாரம் அடித்த உடனே இன்றைக்கி டிலே பண்ணிடக்கூடாது அப்படின்னு வேகமாக எந்திரிச்சு வந்துட்டேன். வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாசலில் கோலத்தை பார்த்திங்களா, அலங்கோலமாக இருக்குல்ல. எல்லாம் இந்த தெருவில் இருக்க பசங்க தாங்க, என் பிள்ளைங்க, என் தெருவில் இருக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் எதுவும் பண்ண மாட்டாங்க. சாயந்தரம் வந்தால் இங்கே ஓடுறது, விளையாடுறது, அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது எல்லாம் இந்த சந்துக்குள்ளே தான் பண்ணுவாங்களா. கோலம் அலங்கோலமாகிடும். இவங்க வந்து விளையாட ஆரம்பித்து ஒரு 1/4 மணி நேரத்தில் கோலம்லாம் அலங்கோலமாகிடும். அதனால் இப்படி தான் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே கோலத்தை பார்த்தா. அதனால் அதுக்கப்புறம் போடுறதில்ல. சரி போ அப்படியே விட்டுடுறது. திரும்ப போட்டாலும் பசங்க விளையாடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, அதனால் சாயந்தரத்துலலாம் கோலமே போடுறதில்ல. என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே சாயந்தரம் விளக்கு மட்டும் ஏற்றிடுவேன், அவ்வளோதாங்க. ஸோ வாசல் தண்ணி தெளிக்கும் போது எப்போவுமே வந்து சாதா தண்ணி தெளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் சாணம் கரைச்சி தண்ணி தெளிக்கணும், அப்படி இல்லைனா வந்து மஞ்சள் தண்ணி தெளிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சாணத்துக்கெலாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேங்க. கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து கிடைக்காத பட்சத்தில் நம்ம யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு மஞ்சள் எப்போவுமே மஞ்சள் கலந்து தான் தண்ணி தெளிப்பேன். காலையிலன்றதுனால இந்த சைடு பூனை தொல்லை, எலி தொல்லை எல்லாமே அதிகம். கதவு திறந்து வச்சுருந்தா உடனே உள்ளே பூந்துருவாங்க, நமக்காக தான் கதவு திறந்து வச்சுருக்காங்கன்ட்டு. அதனால் 2வது பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வர உள்ளே போகும்போதும் நான் வந்து கதவு சாத்திட்டு தான் போவேன். ஸோ 2 பக்கெட் தண்ணி எடுத்து ஃபுல்லாக நம்ம வாசல் தெளித்து விட்டாச்சு. போய் நம்ம குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டுக்கலாம். போய் நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு வரேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடித்தாச்சு. இப்போ நம்ம கோலம் போட்டுடலாம். நேற்று அத்தை மார்க்கெட் போயிருந்தாங்களாம்மா, கலர் கோலப்பொடி வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். வாங்கும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நேற்று போனப்போ பார்த்தேன், சரி நீயும் சொன்னியா அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க. ஒரு 3 கலர் கொடுத்தாங்க. ப்ளூ கலர், அப்புறம் ஒரு வயலட் கலர், வயலட் இல்லாது பர்பிள் மாதிரி கலரு, அப்புறம் எல்லோ கலர். சரி இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல்லாக கோலம் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக தான். நம்ம வாசலே சின்னது தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம வாசலில் என்ன போட முடியுமோ அப்படியே போட்டுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக தான் போடுவேன். எல்லோரும் நிறைய பேர், நானும் வீடியோ பார்ப்பேன், இந்த வாசல் நிலைவாசல் தாண்டி வர இந்த படியிலலாம் அழகாக டிசைனாக கோலம் போட்டிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. போட்டு 10 நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடும். எதுக்கு அதுக்காக நம்ம மெனக்கெட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு நான் விட்டுருவேன். குழந்தைங்கள்ட்ட ஒரு டைமும் சொல்லிகிட்டே இருக்க முடியாதுங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்களா, வருவாங்க போவாங்க. அதனால் வந்து கோலம் உடனே கலைஞ்சிரும், அது பார்த்தா அலங்கோலமாக இருக்கும். அதனால் நான் வாசலில் வந்து கீழே கோலம் போடுறதோட சரி, படியில் கோலம் போடுறதே கிடையாதுங்க. அப்படியே வந்து படியில் சைடில் பார்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கோலத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க கோலம் போடுவேன். நீங்களே என்னோடய கோல வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் 7 புள்ளி வரைக்கும் தான் வச்சு கோலம் போடுவேன். மோஸ்ட்லி புள்ளி வச்சு தான் கோலம் போடுவேன். எனக்கு இந்த ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலிலாம் அந்தளவுக்கு வராதுங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து புள்ளி வச்சு கோலம் போட தெரியாது, ஆனால் ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி கலக்குன்னு கலக்குவாங்க. நமக்கு வந்து ஆர்டிஸ்டிக் திறமை கொஞ்சம் கம்மி தாங்க. அதனால் என்னத்தை பார்க்குறேனோ அதை அப்படியே கொஞ்சம் போடுவேன். அதுலேயே நானே கொஞ்சம் மானே தேனே பொன்மானே அப்படின்னு ஆட் பண்ணுற மாதிரி அங்கங்கே சில சேஞ்சஸ் பண்ணிக்குவேன். கோலம் நான் சுயமாக யோசிச்சுலாம் சத்தியமாக போட மாட்டேங்க, நானும் உண்மையை சொல்லிடுறேன். ஏதாவது வீடியோ பார்ப்பேன், இல்லைனா வந்து ஏதாவது இமேஜஸ் பார்ப்பேன். இமேஜஸ் பார்த்து இந்த கோலம் நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா அதோட பேஸுக்கு என்ன புள்ளி வைக்கணுன்ட்டு நமக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும்ல, டெய்லி கோலம் பார்த்துட்டே இருக்கும். அதை வச்சு நானே அதோட பேஸ்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே டெவலப் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்குவேன். நான் ஒரு கோலம் பார்த்துட்டு வருவேன், ஆனால் அதை எக்ஸாக்டாக போடுவேனா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் டவுட்டு தான். என்ன அந்த இடத்துல எனக்கு தோணுதோ அதை அப்படியே போட்டுட்டு வருவேங்க, அவ்வளோதான். ரொம்ப பெருசாக யோசித்து மெனக்கேடலாம் மாட்டேன். கோலம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கணும் அப்படின்றது ஒன்று மட்டும்தான் எய்மாக வச்சு போடுவேன். மற்றபடி வேறு ஒன்றும் யோசிக்க மாட்டேன். நீங்கள் வந்து உங்கள் கோலத்தை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் எப்படி யோசிப்பீங்க கோலம் போடும்போது? இப்படி போடலாமா அப்படி போடலாமான்லாம் பெருசாக யோசிப்பீங்களா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். எந்த வயசில் கோலம் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு நான் பார்த்ததில்ல. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து
பெயிண்டில் கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் மாடி வீட்டில் தான் இருந்தோம். இப்போ தான் எல்லோரும் மாடி வீட்லேயும் கோலம் போடுறாங்க. சின்ன வயசுலலாம் அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. மாடி வீட்டிலலாம் பெருசாக யாரும் கோலம் போட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பாட்டி பெயிண்டில் கோலம் போட்டு வச்சுருந்தாங்களா, அதனால் எங்கள் அம்மாவுக்கு டெய்லி கோலம் போடணும் அப்படின்ற வேலையே கிடையாது. எங்கள் அம்மாவே அந்த பெயிண்டில் போட்ட கோலம்லாம் அலைஞ்சதுக்கப்புறம் எங்கள் பாட்டி அதுக்கப்புறம் திரும்ப போடலை. அதனால் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம கோலம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போட ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மாவுக்கும் நான் ரொம்ப நாளாக கோலம் போடாததுனால பெருசாலாம் போட தெரியாது. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டோட வாசலும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி போடுறோமோ அந்தளவுக்கு சின்ன வாசல் தானா, அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கோலம் தான் போடுவாங்களா. நானும் வந்து அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து காலையில் பாட்டி கோலம் போட்டுருவாங்க. அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போகும்போது காலையில் பாட்டி கோலம் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்துக்கு எந்திரிச்சு போடுறாங்கன்னு தெரியாது. சாயந்தரம் என்ன வாசல் தெளித்து கோலம் போட சொல்லுவாங்க. அங்கே இருந்தால் நான் தான் சாயந்தரம் வாசல் தெளித்து கோலம் போடுவேன். அப்படி தாங்க நான் ஃபஸ்ட்டு கோலம் போடுற ஜேர்னியை கற்றுக்கிட்டதே. அதுதான் வந்து ஒரு மெமரபிள் ஜேர்னி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். அந்த வயசில் ஃபஸ்ட்டு டைம் போடும்போது எல்லோரும் ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு போடுவோம் இல்லையா. எங்கள் பாட்டி நிறைய கலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. உனக்கு என்ன தோணுதோ போடுன்ட்டு யாருமே தலையிட மாட்டாங்கங்க. எங்கள் சித்திங்களும் தலையிட மாட்டாங்க. எங்கள் பாட்டி தாத்தான்னு யாரும் தலையிட மாட்டாங்க. நீ போடுறியா போடு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஏதாவது ஒரு கோலம், அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி ஃபோன் கிடையாதுல்ல. ஸோ எங்கள் சித்தீஸ் எல்லாம் கோல நோட்டு வச்சுருப்பாங்க, எங்கள் அம்மாலாம் கோல நோட்டு வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் எங்கள் வீட்லேயே கீழே வாசலில் வந்து நாங்கள் மாடி வீட்டில் இருந்தோமா, கீழ் வீட்டில் இருந்தவங்க வந்து நல்லா கோலம் போடுவாங்க. நான் மார்கழி வந்துட்டால் காலையில் 5 மணிக்கு எனக்காக எந்திரிக்கணும் இல்லையோ அவங்க கோலம் போடுறத பார்க்கணுன்னு எந்திரிச்சு போயிடுவேங்க. செம்மையாக இருக்கும். அந்த ஆண்டி செம்மையாக கோலம் போடுவாங்க. நல்லா அழகாக பொறுமையாக உட்காந்து கலர் கொடுத்து பார்த்து பார்த்து கோலம் போடுவாங்க. அவங்கள பார்த்து தான் நான் கோலம் போடவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. செம்மையாக போடுவாங்க அந்த ஆண்டி. என்னோடய கோலத்தோட கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்கள பார்த்து தான் வந்து கோலம் போடணும் அப்படின்ற ஆசையே எனக்கு வந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா போடுவாங்க. ஸோ அவங்களோட கோலத்தை பார்த்து நான் கொஞ்சம் நோட்டில் வரைஞ்சி வச்சுருப்பேன். அந்த கோலத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் எங்கள் பாட்டி வீட்டில் அப்படியே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பேன். இப்படி தாங்க கோலம் போட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் திரும்ப எங்கள் வீட்டு வாசலில் போடுற மாதிரி எனக்கு சான்ஸ் அமையலை. ஸோ வந்து நான் வந்து விட்டுட்டேன் கோலம் போடுறதையே. அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த வீட்லேயும், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நாங்கள் இருந்த வீட்லேயும் எனக்கு கோலம் போடணும் அப்படின்ற சான்ஸ் வரவே இல்லை. இப்போ தான் வந்து கோலம் போடுற சான்சஸ் அமைஞ்சிருக்கு. அதனால் திரும்ப கோலம் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் எனக்கும் கோலம் போட தெரியாது. பெரிய கோலம் போட சொன்னிங்கன்னா நான் அப்படியே வந்து ஸ்டக்காகி நின்றுவேன். அதுதான் உண்மை. அந்தளவுக்கு பெரிய வாசலும் இல்லை, பெரிய கோலமும் போடவும் தெரியாது. யாராவது போய் பெரிய கோலம் போட்டாங்கன்னா கூட சேர்ந்து கலர் கொடுக்கறது, இந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கோலம் நானாக போடுவேன் அப்படின்னு யோசிக்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜாலியாக போட்டுட்ருப்பேன். ஆக்சுவலி காலேஜில் கோல போட்டியெல்லாம் நடக்கும். பேர் மட்டும் வேகமாக கொடுத்துருவேன். ஏய் உனக்கு கோலம் போட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கோலம் தானே போட்டுட்டா போச்சு அப்படின்னு வேகமாக எழுந்திரிச்சு, நீங்கள் யாராவது அழகாக ட்ராயிங் வரைஞ்சி கொடுத்துருங்க, அதை நான் அப்படியே கொண்டு போய் அங்கே கீழே போட்டுடுறேன், அது மட்டும் எனக்கு நல்லா வரும், ஆனால் வந்து யோசித்து போடுறதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிடுவேன் நான். சரின்னு யாராவது ஏதாவது நெட்டில் இருந்து டிசைன் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம அதை பார்த்து அப்படியே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து கும்மி அடித்து வரைஞ்சிக்கிட்டு கலர் கொடுத்துட்டு அப்படி தாங்க ரங்கோலியெலாம் காலேஜ் டேஸ்லலாம் போட்டது. ஒர்க் லைஃப்லேயும் கூட வந்து எங்களுக்கும் வந்து காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்களா, அப்போயும் நான் ரங்கோலியில் பேர் கொடுப்பேன். ஏன்னா ரங்கோலின்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் ஜாலியாக பேர் கொடுத்துருவேன். பேர் கொடுத்துட்டு எப்படியும் சோலோவாக போட சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் தாங்க பேர் கொடுப்பேன். சோலோவெல்லாம் போட சொன்னாங்கன்னா அட போங்கடா நீங்களும் உங்கள் காம்படிஷனும் அப்படின்னு போயிருப்பேன். நல்ல வேலை சோலோவாக போட சொல்ல மாட்டாங்க. அதனால் சரி கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுறது தானே அப்படின்னு ஜாலியாக போடுவோம், நமக்கு தெரிஞ்சதை நாம் வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரைஞ்சது தான். ஆனால் உண்மையாகவே கூட இருக்கிறவங்களாம் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏய் நீ நல்லா போடுற, நல்லா ஃபாஸ்ட்டாக கலர் கொடுக்குற, ஃபாஸ்ட்டாக போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டெல்லாம் வரும், யோசிக்கத்தான் வராது அப்படின்னு நினச்சிக்குவேன் நானே மைண்ட் வாய்ஸில். அதுதாங்க நம்மளோட வீக்னஸே. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஓகே உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கோலம் போடுற கற்றுக்குவோம் அப்படின்ட்டு இந்த மார்கழி மாதத்தை யூஸ் பண்ணி கோலம் போட கற்றுக்கிட்டு இருக்கேங்க. உண்மையை சொல்லணுன்னா அதுதான் உண்மை. என்னோடய கோலத்தெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கணும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். சரி நம்மளோட விஷயத்த
நம்ம ஒரு அக்கௌண்டபுளாக வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு நம்ம கோலம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுக்கிறது. சரி, நீங்களும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்லுவீங்க, இல்லை ஏதாவது குட்டி குட்டி நுணுக்கங்கள் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி தாங்க கோலம் போடுற வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணுறது. ஏதாவது கருணை காட்டி கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் கற்றுக்குவேங்க. கண்டிப்பாக யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்குவேன். எதிர்த்த வீட்டு ஆண்டி அப்படி தான் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அந்த டபுள் லைன் கம்பி கோலம், கம்பி 2 கம்பி வர மாதிரி போடுறதெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து உனக்கு கோலம் மாவு ரொம்ப செதறுது, இப்படி போடக்கூடாது, நீ வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மியாக மாவு எடுத்து போட்டின்னா இவ்வளோ வந்து செதறி போகாது, இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுறேன். நல்லா வந்துடுச்சா இல்லையானு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, முன்னே இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து என்னை பற்றின அருமைகள், பெருமைகள், எருமைகள் இதெல்லாம் சொல்லிக்கலாம். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். உங்களுக்கு எத்தனை பேர் டெய்லி வந்து காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போடுறீங்க, என்னோடய வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் கோலத்தை பற்றி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா நானும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். கொஞ்சம் பார்த்து கருணை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, எல்லோரும் சொல்லுவாங்க கலர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஒயிட் பார்டர் திரும்ப கொடுக்கணுன்ட்டு. நான் சொன்னேன்ல, அந்த கீழ் வீட்டு ஆண்டி வந்து சூப்பராக கோலம் போடுவாங்க, அவங்கள பார்த்து தான் கோலம் போட கற்றுக்கிட்டேன்னு. அவங்க புள்ளி வச்சு பெருசாக ரங்கோலி போட ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஒயிட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க இனிஷியலாக. ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன கலர் கொடுக்கணும்னு அவங்க மைண்டில் யோசிச்சுட்டு தான் வருவாங்க போல இருக்குது. வந்து அந்தந்த கலரில் கரெக்டாக அந்தந்த பார்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக தான் ஒயிட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஒயிட்டு கொடுத்து திரும்ப கடைசியாக ஒரு டைம் ஒயிட்டு கொடுத்து நிறைய ஒயிட்டு வேஸ்ட் பண்ணுறோம்ல, அவங்க வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்கங்க. அவ்வளோ அழகாக பக்காவாக போடுவாங்கங்க அந்த கோலம். நான் சீரியஸாக உங்களோட பெரிய ஃபேனு. நான் அதை உங்கள்கிட்ட சொல்லியும் இருக்கேன். ஆண்டி, நான் வந்து எதுக்காக எந்திரிக்கிறனோ இல்லையோ உங்கள் கோலத்தை பார்க்குறதுக்கு தான் எந்திரிச்சு ஓடி வருவேன். அம்மா, என்ன மணி ஆகிடுச்சு, ஏன் இன்னும் எழுப்பாமல் என்னை தூங்க விட்டுருக்கியே அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுட்டு உங்களோட கோலத்தை பார்க்க தான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கிட்டே கூட சொல்லியிருக்கேன். அந்த ஆண்டியை கூட வந்து சில நாள் நான் எந்திரிச்சு வரல அப்படின்னா வந்து கேட்பாங்க, என்னாச்சு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து அந்த ஆண்டியோட கோலத்துக்கு நான் ஃபேன் ஆகிட்டேன். அவங்களும் எனக்கு ஒரு ஃபேன் கிடச்சிருக்காங்கன்னு சந்தோஷமாக உட்கார வச்சு பார்க்க விட்டுருவாங்க வேடிக்கை. அதனால் ஜாலியாக வந்து பார்த்துட்ருப்பேன். வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோலம் போடுறத வேடிக்கை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூட போய் ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க. அவங்களோட கற்பனை திறன் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும், நம்ம ஃப்யூச்சரில் கோலம் போடும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பேனே தவிர கூட போய் ஹெல்ப் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக பண்ண மாட்டேன். யாராவது கலர் கொடுக்க சொன்னால் சரி போனால் போதே அப்படின்னு அது மட்டும்தான் பண்ணுவேனே தவிர வரைகிறதெல்லாம் நமக்கு ஆகாதுங்க. ஓகே, நம்ம ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சிட்டோம். ஏதோ பெரிய சகாப்தத்தையே முடித்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, இப்போது வந்து வாசலில் விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி வச்சிடலாம். வாசலில் ஒரு சில நாள் சிலுசிலுன்னு காற்றடிக்குது, ஒரு சில நாள் காற்றே அடிக்க மாட்டேங்குது. அதனால் வந்து நான் எதுக்கும் இருக்கட்டும்னு இந்த மூடி போட்ட விளக்கே வந்து வச்சிடுறது, அணையா தீபமாகவே வச்சிடுறது. நல்லா இருக்குல்ல. நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு ஓரமாக நின்று அங்கங்கே நின்று ரசிச்சிட்டு இருந்தேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பார்த்தா பிரைட்டாக அழகாக தெரியுதே, கலர் நல்லா தான் கொடுத்துருக்கோம் ஐயா அப்படின்ட்டு என் கோலத்தை நானே அப்படியே நின்று ரசிச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ட்டு டிசைனாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வேற பார்த்துட்டு கோவப்பட்டுறாதீங்க, பாவம் பச்சை பிள்ளை அப்படின்னு விட்டுருங்க. நல்லா இருக்குல்ல, கலர்ஸ் பரவாயில்ல, 3-4 கலர் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கோலமும், என்ன பெருசாவாக போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க. சின்ன கோலம்தான், பட் இருந்தாலும் நிறைய கலர் கொடுத்தா அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் தானே. அதனால் வந்து சின்ன குழந்தைங்கள எப்படி வந்து கலர் கொடுக்குறதுனா சந்தோஷமோ அதே மாதிரி இப்போயும் அந்த சந்தோஷம் எப்போவுமே இருக்கும். கலரை பார்த்தாலே ஹாப்பி ஆகிடுறது தான். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு நாளே கலர் கோலப்பொடி வாங்கவே இல்லை, வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் வாங்கலை, மறந்தாச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு காவி பொடியை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த கலர் பொடியை நேற்று அத்தை கையில் கொடுத்த உடனே என் மூஞ்சில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பே எரிஞ்சிச்சு பார்த்துக்கோங்களேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ்குள்ளே பேசிக்கிட்டு நான் வந்து அந்த பொடியை வாங்கிட்டு வந்தேன்.
ஸோ இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம். தொனை விளக்கு வச்சு தான் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சொல்லி தொனை விளக்கு வச்சு ஏற்றலாம் அப்படின்னு ஏற்றுறது தான். இந்த விளக்கில் நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க. திரியும் வந்து தீந்து போன சின்ன திரியெல்லாம் இருக்கும்ல, நம்ம விளக்கில் போட்டு யூஸ் பண்ண மற்ற திரியெல்லாம் இருக்கும்ல, அதுதான் நான் போடுவேன். ஏன்னா அந்த சின்ன திரி போதும், ஒரு 100 நாள் ஏற்றினா அதோட அந்த திரியும் காலி ஆகிடும். ஸோ வந்து புதுசாக திரியெல்லாம் போட்டு ஏற்றிட்டுருக்க மாட்டேன், எண்ணெயும் ஊற்ற மாட்டேன். அதனால் சும்மா எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்குவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சாச்சி ஏற்றும்போது கீழெல்லாம் சிந்தாது அப்படின்ட்டு நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தான் ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த ஞானோதயம் வந்துச்சா, சரி ஓகே ஏன் இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணேன். நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. குட்டி பூஜை ரூமா ஒரே ஒரு சின்ன ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கேன். நான் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் வச்சு ஒரே கன்ஜஸ்டடாக இருக்குது. அதனால் இதையும் அதையும் நகர்த்தி நம்ம விளக்கேற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. சரி, நான் இந்த குத்து விளக்கு வாங்கினதுக்கான ஆசையே வந்து 5 முகமும் ஏற்றணும் அப்படின்னு தான். அதை நம்ம ஏற்றாமவே வச்சுருந்தோம் ரொம்ப நாளாக, ஒரு முகம் மட்டும் ஏற்றி. சரி நம்ம ஏற்றுவோம், இந்த கார்த்திகையும் மார்கழியும் ஃபுல்லாக இந்த எல்லாமே 5 முகமாக ஏற்றுவோம், இந்த 2 குட்டி குத்து விளக்குலையும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து இந்த 5 முக விளக்கு அப்படியே அழகாக ஏற்றிட்டுருக்கேங்க. அப்புறம் இது நம்ம யூஸ்வலாக ஏற்றுற பிரம்ம முகூர்த்த விளக்கு தான். அதையும் ஏற்றிட்டு ஜெகஜோதியாக பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மண்ணகலில் எண்ணெய் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸு சொல்கிறாங்க, நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும்னு ஏதாவது டிப் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த திரியை வந்து நல்லா வெளியில் தூண்டி விட்டனா தான் அது டக்குன்னு வந்து இது பற்றிக்குது. ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து விளக்கு மலை ஏறிடுதா, அதனால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக வச்சேன்னா ரொம்ப நேரம் நின்று நிதானமாக எரியுதா, அதனால் வந்து ஒரு விலைக்கும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசாக எரியறதெல்லாம் சின்னது பண்ணி வச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்குங்க, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் டிசைனாக விளக்கு எடுத்து வாங்கி வச்சேன். கார்த்திகை தீபத்துக்கு வச்சேன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் திரும்ப டெய்லி யூஸுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வைக்கிறதுக்கு முதல்ல இடம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சின்ன வீடு, சின்ன வாசல், ரொம்ப நிறைய விளக்குலாம் ஏற்ற மாட்டேன். வாசலில் நடுவில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. ஆனால் எங்கள் அத்தை ஏற்ற மாட்டாங்களா, அது பழக்கம் இருந்தால் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீடியோ பார்த்ததுலலாம். அவங்க ஏற்ற மாட்டாங்க, அதனால் நானும் அது ஏற்றலை. வாசலில் மட்டும்தான் அத்தையும் வந்து 2 பக்கம் வந்து நட வாசலில் விளக்கு ஏற்றுவாங்க. மற்றபடி கோலத்தில் நடுவில் வந்து விளக்குலாம் ஏற்ற மாட்டாங்க. பூ மட்டும் வைப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இல்லையா, பூ எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னா, அத்தை வீடு பக்கத்தில் தான், அதை எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன்னா காலைல வரைக்கும் நல்லா இருக்குமா, வாடிடுமா, வாடின பூவை வைக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் நான் காலங்கத்தால் பண்ணுற பூஜையில் விளக்கு இந்த பூ வைக்கிறதில்ல. அதுக்கப்புறமா நம்ம வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் மாடியில் போய் பூவெல்லாம் பறிக்கிறதெல்லாம். அதனால் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பூ இருக்காது. என்ன பூ கூட வைக்கல அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர், கேட்டதில்லை. பட்டு சொல்கிறேன், இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ கோலத்துலேயும் நான் பூ வைக்கிறதில்ல, பூஜை ரூம்லேயும் சாமிக்கும் பூ வைக்கலை. சில நேரம் வந்து நைட்டு வச்ச பூ, இந்த செவ்வந்தி பூ, அதுவும் முக்கியமாக மஞ்சள் செவ்வந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 4 நாளைக்கு வாடாமல் அப்படியே இருக்குங்க. அந்த பூவை நான் எடுக்கவே மாட்டேன், அது வாடினதுக்கப்புறம் தான் எடுப்பேன். எனக்கு பூ வந்து வாடாமல் எடுத்து போடுறது பிடிக்காது. அது வந்து இவ்வளோ அழகாக இருக்கும்போது அதை எடுத்து குப்பையில் போடுறதுக்கு எனக்கு மனசு வராது. அதனால் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் நான் எடுக்கவே ஆரம்பிப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து பூஜை இருக்குது. அந்த பூஜையோட வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் நான் பூ வச்சு ஃபில் பண்ணியிருப்பேன். நாளைக்கு காலையில் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போதும் அதே பூ வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் பூ வச்சு எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். பார்ப்போம் எப்போ வந்து அதெல்லாம் நடக்கணுன்ட்ருக்கோ அது மாதிரி நடக்கும். நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா வந்து மாடியில் போய் தோட்டத்துலேருந்து பூ எடுத்துகிட்டு வந்து வச்சு ஜாலியாக வந்து விளக்கேற்றலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றணுன்றதுனால வந்து நம்ம பூ வைக்கிறதில்ல. ஸோ கோலத்தை ஒரு டைரெக்ஷனில் டிசைனாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு, பாவம் பொழைச்சி போட்டோன்னு பிள்ளைக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணியும் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.